ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக், நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர் எப்படி ஓப்பன் பண்ணலாம், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக நம்ம ஒரு மொபைல் வாங்கினால் அதில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு அது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணிட்டா நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது. ஸோ அதனால் புது மொபைலில் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்களா இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் காண்ற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இங்கே சைன்இன் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் இமெயில் ஆர் ஃபோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணி ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி என்றால் அந்த மெயில் ஐடி இந்த பாக்ஸில் என்டர் பண்ணி ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் செய்து ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்படி என்றால் இந்த கிரியேட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 3 ஆப்ஷன் காணலாம். இதில் ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் மை சைல்டு, ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ். இதில் ஃபார் மை பர்சனல் யூஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே ஜிமெயில் ஐடி க்ரியேட் செய்வதுக்கு ஃபஸ்ட்டு நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் சர்நேம் என்டர் பண்ணணும். நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து அண்டு ஜெண்டர் மெயில் ஆர் ஃபீமேல் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே காண்ற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த பேஜில் 3 ஜிமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஜிமெயில் ஐடி போதும். அப்படி என்றால் இதில் ஒரு ஜிமெயில் ஐடி செலக்ட் பண்ணி கீழே காண்ற நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும். பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேஜில் கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ஐ ஆம் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட், ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஒரு புது மொபைலில் ப்ளே ஸ்டோர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.